சார் நாங்கள் யாருன்னா பட்டதாரி ஆசிரியர்கள்னு சொல்லுவோம் சார். பட்டதாரி ஆசிரியர்கள்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கிளாஸ் எடுக்கிற ஒரு டீச்சர்ஸ். 2012 வரைக்கும் ஒரு பிஎட் முடித்தா டீச்சர் ஆகலாங்கிறது இருந்துச்சு. 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணால் தான் டீச்சர் வேலைன்னு சொன்னாங்க. 2018க்கு அப்புறம் நியமனம் எழுதினா தான் டீச்சர் வேலைன்னு சொன்னாங்க. 2018க்கு அப்புறம் நியமனமும் எழுதி எலிஜிபிலிட்டியும் பாஸ் பண்ணி நாங்கள் இப்போ 2024 பேட்சில் பாஸ் ஆன பட்டதாரி ஆசிரியர்கள் சார். நியமனம் வச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அது அரசுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மனசார. ஏன்னா 4 லட்சம் பேருக்கும் வேலை கொடுக்க முடியாது. அதில் அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்க. பாஸ் பண்ண இப்போ எங்களை வச்சு நாங்கள் வேலை கொடுக்க சொல்லி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அவங்க 3192ங்கிறதான் வேக்கன்சி அவங்க அறிவித்து எங்களுக்கு எக்ஸாம் வச்சாங்க சார். அந்த 3192லேயும் 2800 பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுலேயும் 400 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள், இதுக்கு தகுதியான ஆட்கள் இல்லை இந்த கம்யூனிட்டியில் அப்படின்னு அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ மொத்தம் 2800 பேர் தான் 12 வருஷத்துக்கு அப்புறம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது சார். படிச்சுட்டே இருக்கோம். இவ்வளவும் படித்து ஒரு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கிளாஸ் எடுக்கிற எங்களுக்கு படிச்சுட்டோம். ஒரு வேகன்சியை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு கேட்குறோம். நாங்கள் 37,000 பேர் பாஸ் பண்ணி இருக்கோம். 37,000 பேருக்கு கொடுங்கன்னு கேட்கல. நீங்கள் டெம்பரவரி டீச்சர்ஸ் 5154 பேரை வச்சுருக்கீங்க இல்லையா, அது அவங்க எதுக்கு? அவங்க பிஎட் கூட முடிக்காத எத்தனையோ டெம்பரவரி டீச்சர்ஸ் இருக்காங்க. அதை எங்களை போடுங்க. நாங்கள் தான் பிஎட் படிச்சுட்டோம், டெட்டு பாஸ் பண்ணிட்டோம், நியமனம் பாஸ் பண்ணிட்டோம், எங்களை வச்சு அந்த டீச்சர்ஸ் வேலையை போடுங்கன்னு தான் கேட்குறோம். வேகன்சி நிறைய இருக்குது. நாங்கள் எல்லா வேகன்சியும் நாங்கள் காட்டல. பிஆர்டின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். பிடி பிஆர்டி அப்படிங்கிற பேரில் தான் எக்ஸாமே எழுதணும். பிஆர்டிங்கிற போஸ்டிங் ஒன்று கூட ஃபில் பண்ணல சார். 725 வேகன்சி அதுவும் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன ஒரு கனவுகளோடு படித்தோம். விடிய கண்ணு முழிச்சு படித்து இப்போ 100 மார்க் 110 மார்க் எடுத்தவங்க தான் இங்கே உட்காந்துருக்காங்க. இதுக்கு மேலேயே மார்க் 150க்கு 149 எடுத்தால் கூட உள்ளே போக முடியாது சார். அதனால் வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. எங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது தான் சார் எங்களோட கோரிக்கை. அது கவர்மெண்ட் எப்படியாவது பார்க்கணும், எங்களுக்காக கொஞ்சம் கருணை காட்டணும். இந்த 2025-26 நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்காக கொஞ்சம் நிதியை ஒதுக்கி கருணை காட்டி, ஆசிரியர்களுக்காக கொஞ்சம் கருணை காட்டி நிதியை ஒதுக்கி எங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி எங்களை கொஞ்சம் எங்கள் கஷ்டத்தை போக்க சொல்லுங்கள். அவ்வளோதான் சார். என் பேர் கலைச்செல்வி சார். இது டிஆர்பியால் நடத்தப்படுற தேர்வு தான் சார். இப்போ செலக்ட் ஆனதில் இன்னும் ஃபில் பண்ணலை சார். ஏன்னா ஏன் பண்ணலை அப்படின்னா கேஸ் கொஞ்சம் எல்லாரும் போட்டுகிட்டே இருக்கிறதுனால ஃபில் பண்ணலைங்க சார். 2800 தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதில் இன்க்ரீஸ் பண்ணினா தான் மேற்கொண்டு போவாங்க. 3192 அறிவிச்சதுலேயும் 2800 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க, செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் அவங்க என்ன பண்ணணும், திரும்ப ஒரு ஜென்ரல் ஒரு கவுன்சிலிங் வச்சு எடுக்கணும் மீதி இருக்கிறதையும். அதையும் அவங்க இன்னும் எதுவும் பண்ணலை, ப்ராசஸ் பண்ணலை. கேஸ் போயிட்டுருக்கு. மீதி இருக்கிற ப்ராசஸ் எதாவது பண்ணி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் கொஞ்சம் டீச்சர்ஸ்க்கு சார். நிறைய இருக்குது சார், வேகன்சி நிறைய இருக்குது. அரசு எதுவுமே பதிலே சொல்லலை சார். எங்களுக்கு எதாவது பதில் சொல்லலாம்ல சார். அரசு செய்வாங்கன்னு நாங்கள் நம்பி தான் சார் நாங்கள் கேட்குறோம். அரசாங்கத்தை நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஒரு அஸ்திவாரம். ஒரு மருத்துவத்துறைனா அது ஒரு அஸ்திவாரம் அந்த நாட்டுக்கு. ஒரு டீச்சர்ஸ்னால் அது ஒரு அந்த ஜெனரேஷனே உருவாக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரம். அப்போ அந்த மருத்துவம், அந்த டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இவங்க கொஞ்சம் நிதியை ஒதுக்கணும். எங்களையெல்லாம் கொஞ்சம் அவங்க கருணை காட்டி நிதியை ஒதுக்கி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணோம் சார். மாண்புமிகு தமிழக முதல்வர் நாங்கள் எக்ஸாம் எழுதி இன்னையோட ஒரு வருஷம் முடியுது. ஸோ இன்றைக்கி நாங்கள் தமிழகத்துக்கு ஒட்டுமொத்த பட்டதாரி ஆசிரியர்கள் சார்பாக ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை தான் விடுவிக்கிறோம். சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் வருகின்ற ஜனவரி 2026க்குள் விரைவில் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் முதல்வர் ஐயா விட்ட ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை தான் விடுக்கிறோம். ஐயா, தமிழகத்தில் உள்ள காலியாக உள்ள அனைத்து பிடி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களையும் முதல்வரையா அறிவித்த இந்த 19 ஆசிரியர் பணியிடங்களில் நிரப்ப வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.